வர சொல்றீங்களா? என்ன சமாச்சாரம்? கோப்பு இல்லாம நாடகம் நடத்த வேண்டிய நிலைமை. என்ன சொல்றீங்க? விளையாடுறீங்களா? கோப்பு இல்லன்னா ஆடிட்டோரியத்துல ஈ அடிக்கு சார். என்ன சார் பெருசா சொல்றீங்க? இது அமைச்சூர் நாடக குழு. சினிமா புகழ்னு போட பெரிய நடிகர்கள் யாரும் கிடையாது. இன்னைக்கு நீங்க பெருசா சொல்றீங்களே கோப்பு, அந்த கோப்பை உருவாக்கினது நாங்க. நாளைக்கே சோம உருவாக்குவோம், ரவியை உருவாக்குவோம். உங்களை மாதிரி அனாவசியமான ஆட்கள் தான் ட்ரூப்ல சாதாரணமா இருக்கிறவங்க எல்லாம் பெருசாக்கி போஸ்டர் போட்டு ட்ரூப்ல பிரச்சனையை வளர்க்குறீங்க. அவன் தலகனை முடிச்சு ஆடுறான். போங்க சார். ரொம்ப கோவமா இருக்கீங்க. நான் அப்புறமா வரேன். கேட்டியா குருபானி? கோயம்புத்தூர்ல போஸ்டர்ல என் பேரை சரியா போடலைங்கிறதுக்காக கோவிச்சுக்கிட்டு நாடகத்தையே கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு போன அதே பாபு இப்ப போஸ்டர்ல ஏன் பேரெல்லாம் பெருசா போட்டு விளம்பரப்படுத்துறீங்கன்னு கேக்குறான் பத்தியா? சிதம்பரம் நாடகத்துல அந்த சபா செக்ரட்டரி பாபு கையில ஒரு நடராஜர் சிலையை பரிசா கொடுக்கும்பொழுது, சார் இந்த ட்ரூப்ல எல்லாமே கோப்பு தான், அவன் தான் இந்த பரிசை வாங்கணும்னு சத்தமா வாதாடின அதே பாபு இன்னைக்கு எப்படி பேசுறான் பத்தியா? பத்திரிகைக்காரங்க எல்லாம் விமர்சனம் எழுதுறதுக்காக நடிகர்கள் பேரெல்லாம் கேட்கும் போது, நோ எங்க பேரெல்லாம் எழுதாதீங்க, நாங்கெல்லாம் வெறும் உப்புக்கு சப்பானி தான், கோபு பேரை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொன்ன அந்த பாபு இன்னைக்கு என்னாச்சு அவனுக்கு? Come on, tell me. மனசுல எது மறைச்சு வைக்காத ப்ளீஸ். டாக். ஓகே, டெல் மீ. வந்து நீ அந்த மகாலட்சுமியோட பழகிறத நான் வெறுக்கிறேன். அவ என்ன நம்ம ட்ரூப்பை பிரிச்சிருவாளோன்னு பயமா இருக்குடா. God, how stupid you can be. ஏண்டா இதுக்கா? ஓகே, இன்னில இருந்து அந்த மகாலட்சுமி கூட நான் பேசல. ஓகே, உன்னை விட அவள்லாம் எனக்கு பெருசாடா. டேய், நீ என்ன வெறுக்க மாட்டேன்னு சொல்லு. உனக்கா இந்த உலகத்துல யார வேணா நான் வெறுப்பேன். அப்கோர்ஸ் எங்க அம்மாவை தவிர. இனிமே இந்த மாதிரி சில்லியா நம்பி பண்ணாங்க. ஓகே, சாரி மகாலட்சுமி, நம்ம ரெண்டு பேரும் பழகிறத ஏன் ட்ரூப் மெம்பர்ஸ் யாருமே விரும்பல. ஏதோ காரணத்துக்காக வந்த என்ன மனசுல ஆசையை உண்டாக்கி உங்க சுயநலத்துக்காக என்ன மேடையில ஏத்தி நடிகைங்கிற முத்திரையும் குத்திட்டீங்க. இப்ப என்னோட பழகிறது உங்க நண்பர்கள் விரும்பலன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம் சார்? இது 7வது சீன் டயலாக் மாதிரி இருக்கு. அவ நடிகை இல்லடா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் அவ மேடை ஏறி இருக்கா, நம்மள பிரிக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் சார் தைரியம் இல்லாம போச்சு? இது 12வது சீன் டயலாக். கடைசியா கேக்குறேன், நடிகைங்கிற முத்திரையோட நம்ம உறவு முடிய போகுதா இல்ல மனைவிங்கிற புது உறவோட ஆரம்பிக்க போகுதா? நீங்க எது சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். இது எந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டயலாக்? ஸ்கிரிப்ட்ல இல்லாத டயலாக், நான் உங்ககிட்ட பேச நினைச்ச சொந்த டயலாக். சத்தியமா சொல்றேன், எந்த சக்தியாலும் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. இது என் சொந்த டயலாக் இல்ல, டிராமால வர டயலாக். இனிமே என் கையில ஒண்ணும் இல்ல. ஐ ஆம் சாரி. இவங்க சண்ணுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க. அம்மாவை விட ராமாவை முக்கியம். அம்மாவை விட ராமா முக்கியம் இல்ல, ஆனா அம்மாவோட சாவை விட உன்னோட என்னோட சொல்லுங்க.
ஹலோ எஸ் எஸ் ஹலோ யாரு? டேய் நான் கோபு பேசுறேன். யாரு? சுந்தாவா? டேய் ஒரு பேட் நியூஸ் டா. உங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு. 24 மணி நேரம் தாண்டறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு டாக்டர். ஏன்டா பேசவே மாட்டேங்கிற? டேய் நாடகத்தில் நான் கிருஷ்ண வேஷம்லாம் போட்டிருக்கேன். அப்ப கடமையை செய்யும் போது பந்த பாசம்லாம் பார்க்க கூடாதுங்கிற டயலாக நானே பேசியிருக்கேன். இப்போ உமா கல்யாணத்துக்கு பணம் சேர்க்க வேண்டிய பெரிய கடமை எனக்கு இருக்கு. டேய் என்னடா வளர்ற? டேய் என் கடமையை நான் முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் எங்க அம்மா சாக மாட்டாங்கடா. அப்படியே அவங்க போயிட்டாங்கன்னா கூட நான் வரலேன்னு கோச்சுக்க மாட்டாங்கடா. ஏன்னா போன காரியத்தை முடிச்சிட்டு வந்துட்டான் என் பிள்ளைன்னு எங்க அம்மாவோட ஆத்மா என்ன வாழ்த்தும். எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும்டா. டேய் அப்போ நீ டிராமா முடிச்சிட்டு தான் வர போறியா? எஸ், அதான் என் ஸ்தானத்தில் நீ இருக்கே. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். எல்லாம் சரி ஆயிடும். டேய் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற மேட்டரையோ அல்லது நீ எனக்கு போன் பண்ணதையோ தயவு செய்து பாபு கிட்ட சொல்லிடாதடா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சுன்னா உடனே என்ன பிளேன்ல ஏத்தி மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிருவான். அவனுக்கு எங்க அம்மா நான்னா ஒரே உயிர்றா. நான் வச்சுட்டுமாடா? எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு, அப்படி ஒரு ஃப்ரெண்டு. ரிஹர்சலுக்கு எல்லாம் ரெடி. போலாமா? போலாமா? எங்க ரிஹர்சலுக்கு? என்ன நாடா? என்னடா இப்படி கேக்குற? என் மனைவி. என்ன சீன் சொன்ன? இப்பதானே சொன்ன 12th சீன். சீன் மேட்டர் என்ன? நீ ஒரு மாசம் ஆபீஸ் வேலையா வெளியூர் போயிட்டு திரும்பி வர. திரும்பி வந்து பார்த்தா வீட்டுல ஒய்ஃப காணும். யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இவள காணும். நீ துடி துடிக்கிற. அந்த வேதனையில ட்ரிங்க் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு பேசுவியே, அந்த சீன். குடிக்கிற மாதிரி என்ன? நிஜமாவே தான் ஒரு நாள் குடிச்சிட்டு ஆக்ட் பண்ணேன். தத்ரூபமா இருக்கா? అవును గొప్ప నువ్వు తన్ని పోட்டு నేను కూడా పాకவே இல்ல. எப்படி பார்க்க முடியும்? கிடைக்கிறதெல்லாம் தான் நீயே குடிச்சிருக்க. மூஸ்கரா சும்மா இருங்க. விஸ்கி மாதிரி கலர் தண்ணியை குடுத்துருவோம். அத கையில வச்சுக்கிட்டு வசந்த மாளிகை சிவாஜி மாதிரி டயலாக் பேசிட்டோம். நல்லா ஆக்ட் பண்ணணும்னா ஒரிஜினல் விஸ்கி வேணும். யார்ட்டையாவது இருக்க? உங்ககிட்ட இருக்குமே. ஏய் நீ எல்லாம் வெஜிடேரியன்டா. இது நான் வெஜ். உனக்கு தான் தாங்காது. விட்டுரு. இல்ல பரவாயில்ல கொடு. ஐயோ எஜமா கேக்குறேன்டா. நான் கர்ணன் மாதிரி கவச்ச குண்டல் இது எனக்கு. இந்தா எப்படி தாராளம். அவன் குடிக்க மாட்டான்னு தெரியும் கொடுத்துட்டே. உனக்கும் எனக்கும் உள்ள உறவு. உனக்கும் எனக்கும் உள்ள உறவு. உனக்கும் எனக்கும் உள்ள உறவு நம்ம 2 பேருக்கும் தான் தெரியும். உங்களை விட்டு என்னால உன்னை விட்டு குடிச்சிட்டு வராத. கரெக்டா பேசு. உங்களை விட்டு என்னால சாரி உன்னை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. காலையில எந்திரிச்சதும் குளிச்சேனா காபி சாப்பிட்டேனா அப்படின்னு அக்கறையோட கேட்டது. நீ என்னை விட்டு போறேன்னு தெரிஞ்சதும் என்ன గొప్ప ఏమైంది? கோபு என்னடா? நான் சும்மா ஆக்ட் பண்றேன். வேற ஒண்ணும் ஆக்ட் பண்றேன். అవునా? நான் ஒண்ணும் இல்ல. என்ன எல்லாரும் சுத்தி நின்று போய் உட்காருங்க. வேணா அப்புறம் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போல நீங்க போங்க. சும்மா ஆக்ட் பண்ண. நீங்க போங்க போங்க. நீ போங்க. என்ன டயலாக் சொல்லு. நான் சும்மா ஆக்ட் பண்ண. அவங்க இது என்னமோ రండి రండి అందరూ రండి. నీ మాన కప్పల్ల పోతుందిరా. சிம்லாவுல ஏது கப்பல்?
వాడు అప్పుడు ఏం చెప్తున్నాడు ఏమి ఏం చెప్తున్నాడు వాడు ఏమి నా பொண்ணு అజీర్ణத்தினால వాంతి எடுக்குது அதுకోసం ఆసుపత్రికి పోయిరుకుదుని చెప్తున్నాడు కదా ఈ రాస్కోలు ఆమా అప్పుడుதான் చెప్పనే చెప్పువరా చెప్పు తీసుకొస్తాను ఎందుకు నవ్వుతున్నారు కిక్కిక్కిక్కిక్కి అయ్యయ్యో సిమ్లా మారియమ్మ మైసూరు కాళియమ్మ కాకినాడ కరపాయి కాకినాడ కరపాయి మా అమ్మ